ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் இந்த கடிதங்கள் கட்டுரைகள்லாம் கேட்பாங்களா, அதில் வந்து கடிதங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஒரு கடிதம் வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் இன்றைக்கி எதை பற்றி எடுத்து வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கிராமத்திற்கு நூலக வசதி வேண்டி பொது நூலகத்துறை இயக்குனர் அவர்களுக்கு கடிதம் வருக. இப்போ நூலக வசதி வேண்டி அப்படின்றதுக்காக அதை அந்த டாப்பிக்கில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுவே என்ன மாதிரிலாம் கேட்பாங்க அப்படின்னா, குடிநீர் வசதி வேண்டி, மின்சார வசதி வேண்டி, சாலை பாதுகாப்பு வேண்டி, சாலை வசதி வேண்டி, இந்த மாதிரி நிறைய இதில் கேட்கலாம். அதுக்கெல்லாம் நம்ம எப்படி எழுதணும் அப்படின்ற ஒரு மாடல் வீடியோ தான் இது. பாருங்கள், ஒரு இந்த மாதிரி எழுதணும். நம்ம ஒரு பொது நூலகத்துறை இயக்குனர் அந்த அவங்களுக்கு எழுதுகிறோம் அப்படின்னா, அது வந்து இங்கே எந்த ஊர், நீங்கள் என்னைக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் நாள் அது வந்து இந்த சைடில் எழுதிக்கணும். அடுத்து யாருக்கு எழுத போகிறீங்க, அனுப்புனர் யார் எழுதுறா அப்படின்ட்டு நீங்கள் தான் எழுதுறீங்கன்னா உங்களோட பெயர், நீங்கள் எந்த ஏரியாவில் வசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் அட்ரஸையும் இங்கே எழுதுகிற மாதிரி இருக்கும் அனுப்புனரில். பெறுநர்லையும் யாருக்கு அனுப்ப போகிறீங்க, நீங்கள் வந்து யார்கிட்ட இந்த விஷயத்தை தெரிவிக்க போகிறீங்க அப்படின்னா, பொது நூலக இயக்குனர் அவர்கள், தமிழ்நாடு பொது நூலக இயக்குனரகம், சென்னை, யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்களுக்கு உண்டான அட்ரஸ். இங்கே ஐயான் போட்டு பொருள் எதுக்காக நீங்கள் எழுதுறீங்க, என்ன பொருள், நூலக வசதி வேண்டுதல் சார்பாக. இங்கே நீங்கள் வேறு ஹெட்டிங் கொடுத்தாலும் என்ன காரணத்துக்காக அப்படின்றத இந்த பொருளில் கொண்டு வந்துடணும். சரிங்களா? அதில் வந்து எதுக்காக நூலக வசதி உங்கள் கிராமத்திற்கு தேவைப்படுது அப்படின்ற தகவலை இந்த இடத்துல எழுதணும். சரிங்களா? அப்புறம் கடைசியில் நன்றின்னு சொல்லிட்டு இப்படிக்கு தங்கள் உண்மையில்லை அப்படின்னு சொல்லி உங்கள் பேர் போடணும். அப்புறம் உரைமேல் முகவரின்னு எழுதிட்டு அதில் பெறுநர் அவங்களோட யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு உண்டான அட்ரஸ் இந்த இடத்துல எழுதணும். இந்த மாதிரி தான் ஒரு கடித முறை இருக்கணும். இது வந்து ஒரு ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு கடிதம் தான் இது. இது வந்து ஒரு மாடல் தான். இதே மாதிரி வேறு ஹெட்டிங்கில் கேட்டாலும் இந்த மாடலை பார்த்துட்டு நீங்கள் எழுதுனா உங்களுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இந்த வீடியோக்கான ஃபுல் வீடியோ லிங்க் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை டச் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க், டெலிகிராம் லிங்க் இருக்கு. ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதிகப்படியான வீடியோஸ் வந்து நம்ம சேனல் மூலமா பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.